ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு பாரம்பரிய முறையில் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு எப்படி சுவையாகவும் ரொம்ப நல்லா பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்மளுடைய தேவையான பொருட்களில் காமிச்சிருந்த மாதிரி ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு தேக்கரண்டி துவரம்பருப்பு, அரை தேக்கரண்டி அரிசி, 2 மேஜை கரண்டி தனியா விதைகள் அல்லது கொத்தமல்லி விதைகளை நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் 20 நிமிடங்களுக்கு ஊற வச்சிடலாம். உங்களுடைய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரிஞ்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 2 அல்லது 3 சொட்டு சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்க போகிறோம். அது எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, இதில் இருக்கிற ஒரு பிசின் தன்மை மற்றும் இப்படி அந்த வருது இல்லைங்களா, அதை தவிர்த்து இந்த வெண்டைக்காய்கள் தனித்தனியாக வதங்கி கொடுக்கும் நம்மளுக்கு. அதற்காக நம்ம அந்த புளிப்பு சக்தியான எலுமிச்சை சாறு இது கூட சேர்த்துடுறோம். நல்லா வதக்கிட்டு சிறு தீயில் 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் மற்றும் தேங்காய் பூவை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுத வெண்டைக்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் இருக்கிற நீர் சத்துலேயே இந்த வெண்டைக்காய் வந்து வேகணும். அதனால் இதை அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். சிறு தீயில் வச்சு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்போ நம்ம பருப்பு மற்றும் தனியா விதைகளை ஊற வச்சோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெண்டைக்காய்கள் பார்த்திங்களா குழையவே இல்லை, அதே நேரத்தில் வெந்தும் காணப்படுது. இப்போ நம்ம அரைத்து இந்த விழுதை இது கூட சேர்த்துடலாம். இது பாரம்பரியமான முறை, அதனால தான் நம்ம இந்த பருப்புகளை ஊற வச்சு அரைச்சி சேர்க்குறோம். இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி இப்போ இதை நீங்கள் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால என்ன ஆகிடும், கட்டியாகி உங்களுக்கு அடியிலலாம் பிடிச்சிடும். அதனால் சிறு தீயில் வச்சு சமைக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. இப்போ நம்ம மூடி வச்சு இதை சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிறு தீயிலேயே வச்சு இந்த வெண்டைக்காய்கள் நல்லா இந்த சுவையை உறிஞ்சு அப்படியே நல்லா மெத்துன்னு இருக்கிறதுக்கும் மற்றும் இதில் இருக்கிற போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா வேகிறதுக்கும் இதை 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா நல்லா கெட்டியமாக நம்மளுடைய மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நல்லா சரியாக அடித்து வைக்கப்பட்ட தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும், அப்போ தான் இதனுடைய சுவை கூடும். இப்போ இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா என்னாகும், மோர் திறஞ்சு பிரிஞ்சிடும். அதனால இப்போ இதை கலந்து விட்ட உடனே பக்கத்துலேயே நில்லுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அது பொங்கி வர மாதிரி இருக்கும் பொழுது அடுப்பில் இருந்து இதை இறக்கிடலாம். பார்த்தீங்களா, லேசாக மேலே பொங்கி கொப்பளங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டியை வச்சு இதை தாளிச்சிடலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய், முதல்ல கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே வெந்தயம் மற்றும் காய்ந்த மிளகாயை சேர்த்துடலாம். கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருங்க. இப்போ நம்ம தயார் பண்ணப்பட்ட தாளிப்பை மோர் குழம்புல சேர்த்துடலாம். நம்மளுடைய பாரம்பரியமான மோர் குழம்பு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான பாரம்பரியமான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இதை இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் போட்டு செய்திருக்கோம். மேலும் பல மோர் குழம்புகள் இருக்குது, அதை வர இதில் பார்த்துட்ருப்போம். இப்போதைக்கு இந்த மோர் குழம்பு செய்து பார்த்து உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaitopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.